உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தி. அதாவது வக்கர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் இயல்பு நிலைக்கு வருகிறார். இந்த அமைப்பு உங்களுக்கு 122 நாட்கள் இருக்கும். டிசம்பர் மாதம் 2023 30ஆம் தேதிக்கு அவர் இயல்பு நிலைக்கு வரார். அடுத்து 2024 மே மாதம் 1ஆம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். ஆக இந்த தருணம் உங்களது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போறாருன்றதை குரு பகவான் இந்த காணொளியில் நம்ம தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. இன்னும் நிறைய பேர் அதை பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக அடையும். ஆக மிதுன ராசி என்பர்கள், உங்களது வீட்டிற்கு அதிபதி புதன் பகவான் புத்திக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட புதன் பகவான் உங்களது ராசியினுடைய அதிபதி. இவர் உங்களுக்கு ஒரு மனிதனுடைய அந்தஸ்து, மரியாதை, செல்வாக்கு, இந்த இடத்திற்கு சுகம், சந்தோஷம், நிம்மதியை சார்ந்த இடத்திற்கு அதிபதியாகவும் உங்களுக்கு புதன் பகவான் தான். அதுவும் அங்கே ஆட்சி ப்ளஸ் உச்சம். அப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல புதன் பகவான் வீடு கன்னியில் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறார். அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க ஜாதகமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் இதை நான் இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பட்ட கஷ்டம் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளோ சிரமங்களை சந்திச்சிருக்கிறீங்க, அவ்வளோ மன உளைச்சல் அடைஞ்சிருக்கிறீங்க. வாழ்க்கையில் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்னவோ கஷ்டப்பட்டீங்க, செஞ்சீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கால நேரங்கள், உங்களுக்காக செய்ய வேண்டிய வேலைகள் விட்டுட்டு கூட மற்றவங்களுக்காக செய்தும் உங்களுக்கு நல்ல பேர் இல்லை. ஆக இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் யாரையும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது, திருப்திப்படுத்தவும் முடியாதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது உங்களுடைய வளர்ச்சியில் மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷ நிம்மதி இருக்குது. வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்த அந்த வளர்ச்சிக்காக உண்டான முயற்சிகள், பலவித சரிவுகள், கடந்த 4.5 வருஷமாக நீங்கள் பட்ட பாடு கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. ஒரு புறம் கண்டகச்சனி, ஒரு புறம் அஷ்டமச்சனி, அதையும் தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது இவர்கள் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 11ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்லது தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எங்கே குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் வேலைக்கு அதிபதி. அப்போ அந்த இடத்திற்கு அதிபதி ராகுவோடு சேர்ந்து அவர் லாக் ஆகிட்டார். அப்போ தொழில் எங்கெங்கே வேலையாகும், அதுவும் பிளாக்கு. 7ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான். 7ன்றது ஒரு மனிதனுக்கு மனைவி, மக்கள், தன்னுடைய நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய தொலை தொடர்பு எல்லாமே. இந்த இடம், இந்த எல்லா இடமும் உங்களை மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களும் இல்லை. கடந்த காலகட்டங்களில் உங்களை மாதிரி லாக் ஆனவங்களும் இல்லை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, குரு பகவான் வக்கர நிலை ஒரு பக்கம், ராகுவோடு சேர்ந்து லாக் ஆனது ஒரு பக்கம். ஆக 11ஆம் இடத்துல குரு இருந்தால் அற்புத மேன்மை, அருமையான அமைப்பு. ஆமாங்க, அற்புதமான மேன்மை தான். நானும் முயற்சி பண்ணுறேன். இது வரைக்கும் திருமண முயற்சிகள் எடுக்கிறேன். எனக்கு எதுவுமே அமையலன்றது ஒரு புறம். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு இருந்தால் தொழிலில் எவ்வளோ மேன்மைகள் கிடைக்கும், திருமண சார்ந்த வாய்ப்புகள் இறங்குனதுமே நடக்கும், வேலையில இம்ப்ரூவ்மெண்ட், பதவி உயர்வு, அரசு ஊதிய ரீதியில் ஒரு நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கும், பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி அருமையான வேலையை அற்புதமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே இருந்தது. ஆனால் எதுவும் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா, இந்த வக்கர நிலை ஒரு புறம், ராகுவோட சேர்ந்தது இன்னொரு புறம். ஆக இந்த சனி ஒரு புறம் வேலை செஞ்சுட்டார். ஆக இப்போ இந்த கொஞ்ச காலமாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்கலையேன்ற ஒரு வருத்தத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதற்கு காரணம் இந்த குரு வக்கர நிலை தான். அப்போது இந்த குரு வக்கர நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியில் சாதிக்கிறதுக்கு உண்டான அருமையான காலமாக இந்த காலம், இந்த 122 நாட்கள் உங்களுக்கு அமையும். தொழிலில் நீங்கப்பட்ட கஷ்டம், நீங்கப்பட்ட வேதனை, நீங்கள் அடைஞ்ச துன்பங்களிலிருந்து அழகாக நீங்கள் வெளியில் வருவீங்க. அந்த தொழிலை ரீஎன்ட்ரி கொடுத்து 1 2 ஆக்கி 2 4 ஆக்கிற வாய்ப்பு இந்த 2024வது வருடம்
அதாவது 2023 30ஆம் தேதி உங்களுக்கு டிசம்பர் 30ஆம் தேதி வக்ர நிலை நிவர்த்தி அடைஞ்சு 2024 அடியெடுத்து வைக்கும் பொழுது குரு இயற்கை சுபரா உங்களுக்கு கிடைக்கிறார். அப்போது இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச வரம். தொழிலில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். இது வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்விகள். அந்த தோல்விகள் எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய காலகட்டங்களில் சாதனைகளை உருவாக்குவீங்க. ஒன்று. அடுத்தது, உங்களுடைய குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக உங்களது பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் அதை விட பெரிய பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த 5ஆம் இடம்ன்றது ஒரு மனிதனுடைய ஆழ்ந்த சிந்தனையும் அது மட்டும் இல்லாமல் லட்சியங்கள் சார்ந்த இடமும் ஒரு மனிதனுடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம். அப்புறம் கன்ஃபார்ம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. அதிர்ஷ்டம்ன்றது ஒரு மனிதனுக்கு திடீர்னு லாட்ரி சீட்டில் ஒரு 5 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கிடைச்ச அதிர்ஷ்டம் கிடையாதுங்க. நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில் திடீர்னு பிக்கப் ஆகி அது ஓவர் ஸ்பீடில் போச்சுனாலே போதும். நீங்கள் இத்தனை வருஷமாக பட்ட கஷ்டத்தை ஜஸ்ட் குறுகிய நாட்களிலேயே டேர்னிங் பண்ணலாம். பண்ணவங்க நிறைய இருக்கிறீங்க, இதே ராசியில் இருக்கிறீங்க, நிறைய எனக்கு கூப்பிட்டு பேசுகிறீங்க. எனக்கு கடவுள் புண்ணியத்தில் இன்னும் இருக்கக்கூடியவங்கள நீங்கள் நல்ல வளர்ச்சி அடைவீங்க. இதில் கஷ்டத்தை இன்றைக்கி கையேந்தி நிற்கிறோமே, நமக்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிரில் நின்று, உங்களுக்கு மறைமுகமாக நின்று உங்களை விமர்சனம் பண்ண உங்களுக்கு எதிரில், சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்களுக்கு எதிரில் வாழ்க்கையில் இதை விட கஷ்டம் ஒரு மனுஷன் படக்கூடாத அளவுக்கு பட்டாச்சு. வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு சுபகாரியம் நல்ல காரியம் சுப விஷயங்களுக்கு கூட போகிறதுக்கு பிடிக்காம அப்படி ஒதுங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டினீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த குரு பகவானது இயற்கை சுபராக இவர் தெளிவான நிலையில் வக்ர நிவர்த்தியில் நின்று அவர் பார்க்கக்கூடிய இந்த பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய லட்சியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு நிறைவேறும். உங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும். பல பேர் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைவீங்க. விருப்பப்பட்ட வாழ்க்கையை ஏன் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நின்றுடுச்சேன்னு நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட மீண்டும் அது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். இது உங்களுக்கு கிடைச்ச வரமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ஏன் புத்திர பாக்கியம் சார்ந்த பஞ்சமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவால் புத்திர பாக்கியம் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலைங்க, போகாத கோயில் இல்லைங்க, கும்பிடாத தெய்வம் இல்லைங்க, எனக்கு என்னன்னே தெரியல, புத்திர பாக்கியம் கொடுக்குற மாதிரி உண்டாகுது அப்படியே போயிடுதே அப்படின்ற வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மாற்றம் இல்லை. அடுத்தது, உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய இந்த குரு பகவானால குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகள் அவங்களுடைய எதிர்கால அமைப்பில் பல எஸ்டிமேட்டுகள் போட்டு பல நல்ல விஷயங்கள் செய்தீங்க. இன்னைக்கு அதுவே இப்போ அவங்களுக்கு பெரிய சிக்கலாகி வாழ்க்கையில் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுறோன்னு சொல்லுவோம் இல்லையா, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே இன்னைக்கு கடந்து போயிட்டுருக்கு. ஆக இது எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த 2024 பிறந்ததுமே உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பு கிடைச்சிடும். இந்த 122 நாட்களில் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து மீண்டும் நீங்கள் ஒரு இலக்கில் நிற்பீங்க. அது நடக்கும், நடந்தே தீரும். மேலும் மிதுனராசி அன்பர்கள் பொதுப்படையாகவே பாசத்துக்கு அடிமையானவங்க. நீங்கள் நம்பிட்டாலும் அன்பு வச்சிட்டாலும் அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுப்பீங்க. அப்படி கடந்த காலகட்டங்களில் பல விஷயங்களில் நம்பி ஏமாந்தீங்க. பரவாயில்லை, இது இந்த வயதிலேயே உங்களுக்கு இந்த அனுபவம் கிடைச்சிடுச்சு. ஒரு 80ல் பட வேண்டிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் இப்போவே அது எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஒரு மன உளைச்சலை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. அப்போது இந்த அனுபவம் போதும், மீண்டும் நீங்கள் கீழே விழமாட்டீங்க. எந்த இடத்துலையும் உங்களுக்கு சரிவுகள்ன்றது இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணலாம். காரணம், உங்களுக்கு 7 + 10ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் உங்களுக்கு என்றைக்குமே 4 மூலையிலையும் கேந்திர ஸ்தானாதிபதிகள் பலம் பெற்றாலே அதுவே உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். உங்களுக்கு புதன் + புதன், குரு + குரு இவர்கள் 4 இடங்களில் பலமான ரீதியில் இருக்கிறதுனால எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்த உங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே நீங்கள் துவண்டு போகலை. இப்பவும் சாதிக்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வாய்ப்பு கிடைச்சா போதும். ஆனால் கடந்த காலகட்டங்களில் உங்கள் முயற்சிகள் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் கிரக நிலைகள் எதுவுமே உங்களுக்கு பலமான நிலையில் இல்லை. நல்ல இடத்துக்கு வந்திருந்தாலும் அவர்கள் முழுமையாக உங்களுக்கு வேலை செய்யலை. இப்போ வேலை செய்ய போகிறாங்க. இந்த 2023 நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான
பலன் 2024 உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும். ஆக வாழ்க்கையில் இந்த தருணம் உங்களுக்கு பொன்னான தருணமாக அமையும். வேலையில் பலவித மன உளைச்சலுக்கு ஆளான மிதுன ராசி என்பர்கள் வாழ்க்கையில் பல பேர் வேலையை விட்டுட்டு வெளியில் வந்துட்டீங்க. அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு பல நெருக்கடிகள், அதை விட இன்னும் சிலருக்கு செய்கிற வேலையில் வர சம்பளத்தை காட்டிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக, அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியாத மன உளைச்சல். இப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்? ஒன்று, வேலையில் ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையணும், அந்த வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும், பதவி உதவி, அதாவது சம்பள உயர்வு, ஊதியம் உண்டாக்கணும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள்ன்றது ஒன்று வேலை செஞ்சாதான் உங்கள் வளர்ச்சி பெரிய லெவலில் இருக்கும். அது இந்த தருணத்தில் உங்களுக்கு வேலை செய்யும். குரு பகவான் அங்கே மட்டும் இல்லை, உங்களது 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது திருமணம் கன்ஃபார்மாக இந்த 4 மாதத்தில் வக்கர நிலையில் இருந்த குரு பகவான் இயற்கை சுபராக இயல்பு நிலைக்கு வந்துட்டார். இந்த 122 நாட்களில் மிதுன ராசி அன்பர்கள் முயற்சி செய்யுங்க, திருமணம் 100% கேரண்டி உங்களுக்கு நடக்கும். எனக்கு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நான் வெளியில் வந்துட்டேங்க, ரொம்ப மன உளைச்சல ஆளாயிட்டேங்க, எல்லாமே எனக்கு ட்ராப் ஆகிடுச்சு, 11 குரு இருந்தது, நல்லது நடக்கும், நான் நடக்கலையே. கண்டிப்பாக நடக்கலைன்ற உங்களுடைய வாதம் நான் ஏற்றுக்கிறேன். வக்கர நிலையில் இருந்ததுனால அவருடைய பலன் அவர் முழுமையாக கொடுக்க முடியல. இந்த தருணத்தில் உங்களுக்கு கொடுப்பார். தயவு செய்து கடந்த காலகட்டங்களில் நடந்த நெகட்டிவை நினச்சி பாசிட்டிவை வரக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய பாசிட்டிவை நீங்கள் இழந்துடாதீங்க. அதை அடைய முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வேகத்தை இந்த நிமிஷமே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. சக்ஸஸ் உங்களுக்கு 100% கிடைக்கும். நான் உதட்டில் இருந்து சொல்லலை, உள்ளத்தில் இருந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் நான் சொல்ல வரேன்னா, கிரகங்களுடைய சுழற்சிகள் நமக்கு சாதகமான நிலையில் வரும் பொழுது நம்ம முயற்சிகளும் அதோடு சேர்ந்து வேலை செஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நினச்ச இலக்கை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. நீங்கள் கிடைச்ச வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும், நினச்ச வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கையில் கையை ஊனி கரணம் போட்டு சுய முயற்சியில் வந்தீங்க. ஏன் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எத்தனையோ நல்ல இலக்கில் இருந்தால் கூட, அவங்க நல்ல சகல வளர்ச்சி வசதிகளோடு இருந்தால் கூட உங்களுக்கு உதவி பண்ண யாரும் முன்னாடி வரலை. உதவிகள் கேட்டும் கூட உங்களுக்கு கைக்கு கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய பலத்தை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக உங்களுடைய பலம், உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய வேகம், உங்களுடைய வைராகியம், இந்த தருணத்தில் அதை எல்லாத்தையும் வெளிப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, வரக்கூடிய இந்த 2024 குறிப்பாக மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களில் கடந்த காலகட்டங்களில் பலவித மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். நான் வீடு கட்ட ஆரம்பித்தேன், அது பாதியில் நிற்கிது. பூமி வாங்கினேன், அது டாக்குமெண்ட் பிரச்சனையில் நிற்கிது. பல அமௌண்ட் அட்வான்ஸாக கட்டினேன், அது வாங்க முடியல, அப்படியே நிலுவையில் நிற்குது. ஏன் டாக்குமெண்ட் பிரச்சனையினால என் கடன்காரனுக்கு என்னை நம்பி அவங்க கடன் கொடுத்தாங்க, அவங்ககிட்ட நியாய தர்மமாக நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்த வித்தாவது செய்யலாம்னு பார்த்தா அதுவும் விற்க முடியல. இந்த மாதிரி பல குழப்பங்களை கடந்து வந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக உங்களுக்கு இந்த இடத்துல இது எல்லாமே இந்த 2024 குறிப்பாக இந்த 22 நாட்களில் 122 நாட்களில் உங்களுக்கு அற்புதமான ஒரு டர்னிங்காக உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும், தொழிலில் இருந்த பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ஏன் கடந்த காலகட்டங்களில் கோர்ட்டு கேஸ், வேலையே பறிபோகக்கூடிய அளவுக்கு என் மேல் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பேர், அபப்பேரை நான் ஏதாவது ஒரு விதத்தில் சரி பண்ணணுன்ட்டு கேஸு கோர்ட்டு பிரச்சனை வரைக்கும் போனவங்க இருப்பீங்க. கண்டிப்பாக சரி செய்திருவீங்க. அது உங்களுக்கு 100% உங்களுக்கு நிச்சயமான ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும். மேலும் மிதுனராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் திருமணமாகி கடந்த காலகட்டங்களில் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க தான் நிறைய. காரணமே தெரியலைங்க, நான் எந்த தப்பு செய்யலை, ஆனால் காரணமே தெரியாமல் இந்த சிக்கல்கள் இன்னைக்கு வரைக்கும் பெருசாகி போயிட்டே இருக்குது. ஏன்னா நான் திருமணம் செய்த அவங்க சைடில் இருக்கிறவங்களும் எனக்கு ஒத்துழைப்பு இல்லை, என்னுடைய சைட்லையும் இன்றைக்கி யாருமே என்னுடைய கஷ்டத்தை, வலி, வேதனைக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு இங்கே தயார் இல்லைன்ற அளவுக்கு மன உளைச்சல் இருப்பீங்க. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க. ஒரு ஸ்டெப் நீங்கள் இறங்கி போய் பேசுகிறதுல எந்த தப்பு தவறாயிடாது. பிரிஞ்சு வாழ்கிறத விட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக அதனால் நல்ல இலக்கங்களை நீங்கள் அடைய போகிறீங்க. 100% இது நிச்சயம். மேலும் மிதுனராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தருணங்களில் வேலைக்காக, அதாவது அரசு உத்தியோக வேலைக்காக நான் பல முறை எக்ஸாம் எழுதி எனக்கு கேப்பில் நான் மிஸ் பண்ணிட்டேங்கன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய அடுத்த லெவலுக்கு உங்களுடைய
தைரியமாக இறங்கி நீங்கள் செயல்படுங்க. இதில் சக்ஸஸ் அடைவீங்க. நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய அடுத்த பரீட்சையில் ஒரு நல்ல ஒரு மேன்மைகளை அடைவீங்க. மேற்கொண்டு கல்வியில் கடந்த காலகட்டங்களில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எனக்கு என்னன்னே தெரியல, படிக்கிறேன், ஞாபக மருதியாகவே இருக்கிறேன், என்னால் கரெக்டாக போக முடியல, பரீட்சை நேரத்தில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. வரக்கூடிய சூழலில் இது எல்லாமே சரியாயிடும். ஒரு நல்ல இலக்குக்கு போவீங்க. வெளிநாடு வெளி வாய்ப்புகளுக்கு போகணுன்ற முயற்சிகள் எடுத்து பட்ட படிப்பு படித்து இன்றைக்கி வரைக்கும் வாய்ப்புகள் அமையிலேயே நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உண்மையிலேயே மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட தனித்துவம் இருக்கும், டேலண்ட் இருக்கும், அதை மற்றவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடந்த காலகட்டங்களில் வரக்கூடிய தருணத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணி அட்வான்டேஜாக நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். மேலும் வெளிநாடுகளில் தொழில் சார்ந்த விஷயங்களில் பாதிக்கப்பட்டு குடும்ப சார்ந்த ரீதியிலையும் பல சிக்கலுக்கு ஆளாகின உங்களுடைய எதிர்கால ரீதியில் இந்த 2024 நீங்கள் அடியெடுத்து வச்சதுமே அது சரி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. காரணம், குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும். அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு தருணமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். மேலும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம் இருக்கும். அந்த ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் இருக்கும். சர்வாஷ வர்க்கத்தில் பரல்கள் அது எத்தனைகள் பெற்று இருக்கின்றது பொறுத்து இந்த பலன்கள் இன்னுமே அடுத்த லெவலுக்கு இன்னும் 3 மடங்கு பலமான ரீதியில் வேலை செய்கிறதும் உண்டு. அதையும் 3 மடங்கு அது ட்ராப்பாக இருந்தால் இதுவும் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு வேலையும் செய்யுங்க. அது உங்களுக்கு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு அதை சார்ந்த முடிவுகள் எடுத்து முழுமையான ஈடுபாடுடன் இறங்கி அந்த வேலைப்பாடுகளை செய்யுங்க. அது 100% உங்கள் வாழ்க்கையில் வெற்றியினுடைய இலக்கை அடைய வைக்கும். மேலும் மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.